இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie-யின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. ஒரு குருவோட டச்சோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து ரஹ்மான் வந்து பயன்படுத்துவார் அப்படின்னு. ஆனால் இளையராஜா பாடல்களுக்கும் ரஹ்மான் பாடல்களுக்கும் சம்பந்தமே இருக்காது, மேக்சிமம் இருக்காது. 90% நான் பார்த்துருக்கேன். அது என்ன காரணம்? எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் ரெக்கார்டிங்ல, வி ராஜேந்தர் சார் ரெக்கார்டிங்ல நிறைய இசைக்கலைஞர்கள் அவங்களோடலாம் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்தவர் தான் ஏ.ஆர். ரஹ்மான் சார். அப்போ அவர் வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டே இருந்துக்கிறார். என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் கொடுக்காத இசை ஒளிய, இவங்க கொடுக்காத இசை கோர்வைகளை, இதுவரைக்கும் தமிழ் சினிமா கேட்காத ஒரு சவுண்ட் சிஸ்டத்தை நாம கொடுக்கணும்னு மனசுக்குள்ள அவர் ஒரு திட்டம் வச்சிருந்ததாக தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இளையராஜா சார் சாயல் இல்லாம இசை கொடுத்தார். இளையராஜா சார் காலத்துல இசையமைச்ச எல்லாருமே இளையராஜா சார் சாயல் இல்லாம இசையை கொடுக்க முடியல அவங்களால. ஏன் தேவா சார் உள்ளிட்டு சொல்றேன். இளையராஜா சார் பேர் வச்சுக்கிட்டே 10 இசைக்கலைஞர்கள் வந்தாங்க தெரியுமா? உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யுவராஜா, கண்மணி ராஜா அப்படின்னு 10 இசைக்கலைஞர்கள் வந்தாங்க. அவங்களாலாம் நிற்க முடியல. அவங்க இன்டர்வியூவில் சொன்ன விஷயம் தான் இது. இளையராஜா சாரோட இசை இல்லாமல் எங்களால் அவங்க தாக்கம் இல்லாமல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரகுமான் சார் கம்ப்ளீட்டாக வேற ட்ராக் கொடுத்தார். கிழக்கு சீமையிலே படத்துக்கு வந்து ஏ.ஆர். ரகுமான் சாரை வந்து புக் பண்ண உடனே பாரதிராஜா சாருக்கே நம்பிக்கை இல்லை. ஒரு கிராமத்து சப்ஜெக்டுக்கு இவரோட இசை பொருந்துங்கிற நம்பிக்கை அவருக்கு இல்லை. Agayam Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இசைக்கலைஞர் உமாசங்கர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். இளையராஜா கிட்ட வளர்ந்தவர் தான் ஏ.ஆர். ரஹ்மான். அவருடைய அசிஸ்டண்டாக இருந்து வந்தவர் தான் ஏ.ஆர். ரஹ்மான். ஆனால் தபேலாவை ஒரு பர்பஸாகவே அவர் தவிர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து படங்களை வச்சுருந்தாருன்னு சொன்னீங்க. ஆனால் அவருடைய டச் இருக்கும் இல்லையா, ஒரு குருவோட டச்சோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து ரஹ்மான் வந்து பயன்படுத்துவார் அப்படின்னு. ஆனால் இளையராஜா பாடல்களுக்கும் ரஹ்மான் பாடல்களுக்கும் சம்பந்தமே இருக்காது, மேக்சிமம் இருக்காது. 90% நான் பார்த்ததுக்கிறேன். அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதான் நாம் வந்து ஒரு புதிய தடம் பதிக்கணும்னு நினச்சார் ஏ.ஆர். ரஹ்மான் சார். இது இளையராஜா சார்கிட்ட மட்டும் அவர் ஒர்க் பண்ணிட்டு வரல. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இளையராஜா சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாருன்னு சொன்னீங்க. இளையராஜா சார்கிட்ட மட்டும் இல்லை, எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் ரெக்கார்டிங்கில், வி ராஜேந்தர் சார் ரெக்கார்டிங்கில், இப்படி நிறைய இசைக்கலைஞர்கள் அவங்களோடலாம் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்தவர் தான் ஏ.ஆர். ரஹ்மான் சார். அப்போ அவர் வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டே இருந்துக்கிறார். என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் கொடுக்காத இசை ஒளிய, இவங்க கொடுக்காத இசை கோர்வைகளை, இதுவரைக்கும் தமிழ் சினிமா கேட்காத ஒரு சவுண்ட் சிஸ்டத்தை நாம் கொடுக்கணும்னு மனசுக்குள்ள அவர் ஒரு திட்டம் வச்சிருந்ததாக தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இளையராஜா சார் சாயல் இல்லாமல் இசை கொடுத்தார். இளையராஜா சார் காலத்தில் இசையமைச்ச எல்லாருமே இளையராஜா சார் சாயல் இல்லாமல் இசையை கொடுக்க முடியல அவங்களால. ஏன் தேவா சார் உள்ளிட்டு சொல்கிறேன். இளையராஜா சார் பேர் வச்சுக்கிட்டே 10 இசைக்கலைஞர்கள் வந்தாங்க தெரியுமா? உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யுவராஜா, கண்மணி ராஜா அப்படின்னு 10 இசைக்கலைஞர்கள் வந்தாங்க. அவங்களாலாம் நிற்க முடியல. அவங்க இன்டர்வியூவில் சொன்ன விஷயம் தான் இது. இளையராஜா சாரோட இசை இல்லாமல் எங்களால் அவங்க தாக்கம் இல்லாமல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரகுமான் சார் கம்ப்ளீட்டாக வேற ட்ராக் கொடுத்தார். பவித்ரான்னு ஒரு படம் வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஜித் சார் நடித்த படம் நினைக்கிறேன். அதில் பாட்டு கொடுத்துருப்பார். ஏ.ஆர். ரஹ்மான் சார் ட்ரெண்ட் செட்டராக மாறினதுக்கு இது ரொம்ப முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். இளையராஜா சார் மெலடி கொடுக்கும்போது அதில் அங்கங்கே ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தபேலா வரும், மிருதங்கம், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வரும். கிட்டத்தட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லாமல் ஒரு சின்ன ஒரு சவுண்டை மட்டும் வச்சுக்கிட்டு நிறைய பாடல்களை மெலடி கொடுத்துருப்பாரு ஏ.ஆர். ரஹ்மான் சார். பவித்ரா படத்தில் ஒரு பாட்டு வந்திருக்கும் பாருங்க. பெண்ணை படைத்தான், மண்ணை படைத்தான், காற்றும் மழையும் ஒளியும் படைத்தான். பெண்ணை படைத்தான், மண்ணை படைத்தான், காற்றும் மழையும் ஒளியும் படைத்தான். பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை, சாமி தவித்தான் அப்படின்னு பாட்டு நிற்கும். அங்கே ஒரு மௌனமாக இருக்கும். தாயை படைத்தான், உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே,
தாயே அப்படின்னு ஒரு பாட்டுங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள், உன்னிகிருஷ்ணன் சார் குரலில் அந்த 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 குரலில் ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே ஒரு அந்த ஸ்ட்ரிங் ஒலி மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே பெருசாக ரிதம் பேக்கேஜ் இல்லாமல் ஒரே ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு கார்ட் பேக்கப் மட்டும் வச்சுக்கிட்டு நிறைய மெலடி கொடுத்தார். இப்போ நீங்கள் இளையராஜா சார் சொல்லும் போது குரல் இசைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃப்ரண்ட்ல ஒன்று வைப்பாருன்னு சொன்னீங்களா, அது மாதிரி ரகுமான் சாரோட இசையில எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா, இது ரொம்ப அப்படியே துல்லியமாக தனியாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ரகுமான் சார் இசையில். உழவன்னு ஒரு படம் வந்து நீங்கள் அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. அதில் எஸ்பிபி சார் பாடின பாட்டு. அந்த பாட்டில் தபேலாவை யூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் இளையராஜா சாரோ அதுக்கு முன்னாடி இருந்த இசையமைப்பாளர்களோ பண்ணாத ஒரு விஷயம் எப்படி பண்ணாங்க, எங்கே தேவையோ அங்கே மட்டும் பயன்படுத்துவார். தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் தபேலாவை பயன்படுத்தினாங்கன்னா இளையராஜா சார் காலத்தில் அந்த தபேலா வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ரகுமான் சார் உடைய மியூசிக்கில் பாருங்கள், இடையில பிஜிஎம் வர இடத்துல மட்டும் 2-3 இடத்துல மட்டும் தபேலா ஒலிக்கும், 2-3 இடத்துல மட்டும் வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒலிக்கும். மற்ற இடங்களெல்லாம் அப்படியே சைலண்ட்டாக ரிதம் அந்த கார்டு பேக்கேஜ் மட்டும் வரும். பாருங்கள், பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ. அந்த பாட்டு கேட்டு பாருங்க, அப்படியே அந்த ரிதம் பேக்கேஜ் பெருசாக இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. அங்கங்கே அந்த சவுண்டை மட்டும் அதில் அப்படி ஒரு தேர்ந்த ஒரு ஒலி நுட்பத்தை வந்து ஏஆர் ரகுமான் சார் பயன்படுத்தினார் நான் நினைக்கிறேன். அதனால தான் ட்ரெண்ட் செட்டராக மாறினான்னு கூட சொல்லலாம். தெரிஞ்சு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இளையராஜா இசை தான்ப்பா பெருசாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே கொஞ்சம் மாடர்ன் மியூசிக்காக இருக்குது அப்படின்னு. கிழக்கு சீமையில் கூட அந்த மானூத்து மந்தையெல்லாம் கேட்கும்போது இது வந்து ஏஆர் ரகுமான் சாங்கான்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ரகுமான். கிழக்கு சீமையிலே படத்துக்கு வந்து ஏஆர் ரகுமான் சாரை வந்து புக் பண்ண உடனே பாரதி ராஜா சாருக்கே நம்பிக்கை இல்லை, இவர் பண்ணுவார். ஆமாங்க, ஓகே, ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்டுக்கு இவரோட இசை பொருந்துங்கிற நம்பிக்கை அவருக்கு இல்லை. ஆனால் அன்னைக்கு ஏஆர் ரகுமான் சார் பெருசாக வந்து பாப்புலராக இருந்ததுனால இவரை நம்ம புக் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பார்த்துக்கலான்னு புக் பண்ணிட்டாரு. அவருக்கே நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த படத்தில் இசை கொடுத்தாரு பாருங்க, ஒரு நாட்டுப்புற இசை வடிவத்தை எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நவீன கிராமத்து ரசிகர்கள் கூட வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு இசை ரசிகர்களை வந்து உருவாக்குனார். நவீன கிராமிய இசை மாதிரி ஒன்று உருவாக்குனார். அந்த தங்கச்சிக்கு சீர் கொண்டு போவார் அண்ணன், அப்போ வந்து ஒலிக்கும் ஒரு பாட்டு. அந்த பாட்டை எஸ்பிபி சார் பாடியிருப்பார். நீங்கள் எஸ்பிபி சார் பாடியிருப்பார் நம்பவே முடியாது. இந்த பாட்டை எஸ்பிபி சார் பாடுறதுக்கு முன்னாடி ரகுமான் சார் சொன்னதாக ஒரு தகவல் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த பாட்டு நீங்கள் பாடினதா யாரும் நம்பக்கூடாதுன்னு, அந்த மாதிரி எனக்கு வேணும்னு கேட்டார் அவர். ஓகே, இன்றைக்கி நம்ம கேட்டு பாருங்கள், எஸ்பிபி சார் குரல் மாதிரியே இருக்காது. ஆனால் அந்த பாட்டுக்கு அந்த பாட்டில் நடித்த நடிகர்களுக்கு அப்படியே பொருந்தும், அந்த குரல் பொருந்தும், சிச்சுவேஷனுக்கு அப்படி பொருந்தும். அந்த குரலில் தள்ளி படுக்க சொல்லணும் போது சிரிச்சுக்கிட்டே ஒன்று சொல்லுவேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், படுக்க சொல்லு மானூத்து மந்தையில் மாங்குட்டி பெத்த மயிலு ஏய் அவரு போகும்போது அவர் கொடுத்த ரிதம் பேக்கேஜும் பாருங்கள் பிரமாதமாக இருக்கும், நவீனமாகவும் இருக்கும். அந்த ஃபோக் ஸ்டைலையும் ரெண்டையும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அந்த படத்துலையும் கூட நிறைய மெலடி சாங்ஸும் வச்சுருப்பார். தென்கிழக்கு சீமையிலேன்னு ஒரு பாட்டு, தென்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில ஏழப்பட்ட சாதிக்கொரு இடம் இருக்கு. அதுலேயும் பாருங்கள் ரிதம் பாருங்கள், பின்னாடி ஃப்ளூட்டு தான் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும், மென்மையாக வந்துக்கிட்டே இருக்கும். பெருசாக வந்து நம்ம பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட் பெருசாக வராது. அப்படி அந்த ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்துகிற டெக்னிக்கில் வந்து ஒரு புதிய ஒரு ட்ரெண்ட் செட்டை உருவாக்குனார் ரகுமான் சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதில் மெயினாக கம்பேரிசனாக நான் ட்விட்டரில் இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்ன சண்டைகள் போகும். அப்போ பார்த்தீங்கன்னா இளையராஜாவுக்கும் ரகுமான் சாருக்கும் எப்பயாவது ஒரு சின்னது போயிட்டு இருக்கும். அப்போ அடிக்கடி இளையராஜா சாருக்கு ரகுமானுக்கும் போகாது, அவங்க ரசிகர்களுக்கு அப்படி சொல்லுங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சொல்றது, ரகுமான் சார் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாரு, நிறைய அவார்ட்ஸ் வாங்கிட்டாரு அப்படின்னு. இளையராஜா சார் இவ்வளோ வருஷங்கள் இவ்வளோ பண்ணியிருக்காரு, பட் ஆனால் முக்கியமான விருதுகள் எதுவுமே வந்து இளையராஜாவுக்கு கிடைக்கப்பெறல. ஆனால் மக்களை சம்பாதிச்சிட்டாரு, பட் அந்த விருதுகள் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆஸ்கார் மேடை அந்த பாராட்டு விழாவில் கூட ஒரு விஷயம் நடக்கும். எப்படின்னா அவங்க அதை எதார்த்தமாக பேசினாங்களான்னு தெரியாது, இளையராஜா அவர்கள் மேடையில் பேசும்போது எனக்கு விருதுகள் பெருசு இல்லைன்ற மாதிரி ஒரு டாக்ல சொல்லுவார். இன்னொரு பக்கம் விருது வாங்குறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது, நான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரகுமான் சார் ஒன்று சொல்லிட்டு போவார். ஆனால் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கான்ட்ரவர்ஷியலாக மாறி இவருக்கு பதிலடி இவர் கொடுத்தாருன்ற மாதிரி தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. இதுக்கு உங்கள் கருத்து என்ன சார்? பொதுவாக
ஒருத்தரோட இன்னொருத்தரை ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆக்சுவலி ஒப்பிடக்கூடாது, பட் இருந்தாலும் ஒரு இதுக்காக கேட்குறேன். ஆமாம். ரோஜா பூவை இன்னொரு பூவோட ஒப்பிட்டு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு புது கவிதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது நீங்கள் கேட்ட உடனே. ரோஜா பூ விற்கிறவனை பார்த்து ஒரு கவிஞர் எழுதினார், ஏ ரோஜா பூ விற்கிறவனே, ரோஜா பூவை விற்று விட்டு அதை விட சிறப்பான எதை வாங்கிவிட போகிறாய்ன்னு சொல்லி ஒரு கவிதை ஒன்று உண்டு. ரோஜா பூ எவ்வளோ அழகுங்க, அவன் அவன் காசுக்காக அதை விற்கிறான், அது மூலமாக ஏதோ கிடைக்குதுன்னு வைங்க. அப்போ ரோஜாப்பூ ஒரு அழகுனா மல்லிகைப்பூ இன்னொரு அழகு தான். ஆனால் இதை கேட்குற ரசிக பெருமக்கள் இவங்க 2 பேருமே வணிக இசைக்குள்ளே வந்துட்டாங்கங்கிறதுனால நம்ம ஒப்பிட வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் விருது வாங்கிட்டாருங்கிறதுனால பெரிய வரணும், சொல்றது விருதை தாண்டி சம்பளமும் சொல்கிறேன். அதான் உண்மைதான். இன்னொருத்தர் விருது வாங்கலைங்கிறதுனால இன்னொருத்தர் பாராட்டுக்குரியவர் அல்ல அப்படின்னு நம்ம பேசிட முடியாது. இன்னொன்று, உலக அளவில் இசையை கொண்டு சென்றவர் அப்படின்னா இப்படி சொல்ல, நான் சொன்னேன் பாருங்க, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனை தாண்டி இளையராஜா சார் வரும்போது அவர் ஒரு இசை கலவையை கொடுத்தார். என்ன அப்படின்னா, இந்திய நாட்டுப்புற இசை, குறிப்பாக சவுத் இண்டியன் ஃபோக் சாங்கு, வெஸ்டர்ன் கிளாசிக்கல், இந்தியன் கிளாசிக்கல் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தார். AR ரகுமான் சார் உள்ளே வந்த உடனே அவர் ஒரு மிக்சிங் கொடுத்தார். என்ன கொடுத்தார் அப்படின்னா, உலக நாட்டுப்புற இசை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய போராளிகளினுடைய இசை வடிவத்தை திரை இசைக்குள்ளே கொண்டு வந்தார். அதில் ஒன்று தான் நான் முதல்ல சொன்ன பாருங்க, ஜமைக்கா நாட்டினுடைய இசை போராளி பாப் மார்லினுடைய இசையை, அவருடைய அந்த ரிதம் பேக்கேஜை நிறைய அவருடைய இசையில் பயன்படுத்தினார். அப்போ உலக நாட்டுப்புற இசை, வெஸ்டர்ன் கிளாசிக்கல், சூஃபி இசை, இந்தியன் கிளாசிக்கல், இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையை கொடுத்தார். அப்போ இதுதான் அவரை உலகத்தரத்துக்கு உயர்த்தினது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உலகத்தரத்துக்கு உயர்த்தினதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே சிறந்த இசை தான், எல்லாமே மிகச்சிறந்த இசை தான். நம்ம கேட்குறவங்களை பொறுத்து தானே இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அதை நான். இப்போ ரகுமான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் ஒரு பயங்கரமான இசை கொடுக்குறதா இருக்கட்டும், இசை புயல் அப்படிங்கிறத காப்பாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனால் இளையராஜாவும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் படத்தில் இசை பண்ணுறாருன்னாவே இப்போ வரைக்கும் அந்த படத்தை போய் பார்க்கணும், அந்த பாடல்களை கேட்கணுன்ற எண்ணம் வந்துடுது. ரீசெண்டாக விடுதலை 2 கூட அந்த பாடல்களை கேட்டிருப்பீங்க. அது எப்படி சார் இவ்வளோ காலம் தாண்டியும் இன்னைக்கு ஏகப்பட்ட மியூசிக் டேரக்டர்ஸ் வந்துட்டாங்க, புதுசாக வராங்க, நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. ஸோ அப்படி இருந்துமே இன்னும் நிற்கிறாங்க இல்லையா? இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இளையராஜா சார் இன்னைக்கு வரைக்குமே அவர் ஒரு பெரிய ஒரு இசைஞானின்னு எல்லாராலையும் கொண்டாடப்படுறார். எப்படின்னா, அவர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்துகிற விதமும், அவர் ஒரு வயலின் இசைக்கலைஞரில் அவர் பயன்படுத்துகிற விதமும், அவர் கொடுக்குற அந்த கம்போசிங் ஸ்டைலும், அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த இசையும் தான் காரணம். ஓகே, ஆமாம். இப்போ வரைக்கும் இசை எழுதுகிற பழக்கம் அவருக்கு மட்டும்தான் இருக்கா சார்? அந்த எழுதி அதை இசையமைக்கிறது? ஆமாம், எழுதி இசையமைக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு இசைக்கலைஞர்களுக்கு வாசிக்கிறதுக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. எல்லா இசைக்கலைஞர்களுமே, எல்லா இசையமைப்பாளர்களுமே நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து தான் அவங்கள வாசிக்க வைப்பாங்க. அதில் இளையராஜா சார் கை தேர்ந்தவர்னு உலக இசைக்கலைஞர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, பிரபலமான இசைக்கலைஞர்லாம் சொல்கிறாங்க. ரீரிகார்டிங்லாம் ஒரு முறை ஒரு ஸ்க்ரீனில் ஒரு காட்சியை பார்த்துட்டார் அப்படின்னா, ஒரு 3-4 நிமிடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃப்ரேமுக்கு உண்டான அந்த ஆர்ஆரை உடனடியாக கடன்னு நோட்ஸை எழுதி கொடுத்துட்டு, இதை நீங்கள் ப்ளே பண்ணிக்கிட்டு இருங்க, நான் அடுத்த இதுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா அடுத்த ரீரிகார்டிங்கு போயிட்டு வருவார்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி நோட்ஸை எழுதுறதுல பெரிய ஒரு கெட்டிக்காரர் தான் இளையராஜா சார். இன்னைக்கு வரைக்கும் இசைத்துறையில் அவரால் ஏன் கோலோச்ச முடியுது அப்படின்னா, இசைத்துறையை தவிர்த்து வேறு எதுலேயும் நாட்டம் செலுத்தாதவர் இளையராஜா சார். வேறு எதுலேயுமே அவருக்கு நாட்டம் இருக்காது. இசை தவிர வேறு ஏதாவது குறித்து அவர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அவருக்கு அது பிடிக்காமல் போயிடும். இசையிலேயே இருக்கிறாருங்க, இசையிலேயே ஊறிட்டாருங்க, இசையே வாழ்க்கையாக வச்சுக்கிறாரு, இசையாகவே இருக்கிறாருங்கிறதுனால இசைஞானி ஐயா அவர்கள் இன்றைக்கும் கொண்டாடப்படுறாரு. ரகுமான் சாரும் அந்த மாதிரி தானே? ரகுமான் சாரும் அப்படி தான். ரகுமான் சாருக்கு அப்புறம் இன்னைக்கு ரகுமான் சாருக்கு அதுக்கப்புறம் யாராவது ட்ரெண்ட் செட்டர் உருவானாங்களா அப்படின்னு கூட நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா ரகுமான் சாருக்கு அப்புறம் நீ சொல்கிற மாதிரி அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க. பட் இன்னைக்கு படங்கள் அதிகமாக வருது அப்படின்னும் போது இப்போ அனிருத்தை பற்றி பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி யுவன் சங்கர் ராஜான்னு ஒருத்தர் இடையில ரூல் பண்ணார். 2 பேர் இருக்காங்க. பட் யுவன் சங்கர் ராஜாக்குன்னு ஒரு கூட்டம் இன்ன வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. அவர் இசையில் என்ன புதுமை? யுவன் சங்கர் ராஜா சார் கிட்டத்தட்ட அவரே மேடையில் பேசும்போது சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, நான் AR ரகுமான் சாருடைய சவுண்ட் சிஸ்டத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லுவார் அவர். AR ரகுமான் சாருடைய அந்த கம்போசிங் ஸ்டைலு, சவுண்ட் சிஸ்டம், இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி அவரும் ஒரு புது ஒரு ட்ரெண்ட் செட்டை உருவாக்கினார். கிட்டத்தட்ட அரேபிய இசை வடிவங்களை பூரா தமிழ் சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்ததில்
யுவன் சங்கர் ராஜா சார். எதை வச்சு சொல்கிறீங்க சார்? நான் சில படங்கள் சொல்கிறேன். யாரடி நீ மோகினின்னு ஒரு படம். அந்த படத்தில் ஹரிஹரன் சார் குரலில் ஒரு பாட்டு வந்துச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஹம்மிங் வரும். எப்படி அப்பா கொடுத்தாரோ அதை மாதிரி மகனும் ஒரு ஹம்மிங்கோட தான் ஆரம்பிப்பார். அந்த பாட்டு இப்படி தான் ஆரம்பிக்கும். லா 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 வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ, உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே, உள் நெஞ்சம் திண்டாடுதே. அப்படி பாட்டு, அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டு டியூனில் சார் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் லட்சம் முறை நான் அந்த டியூன் கேட்டிருப்பேன் சார். அந்த பாட்டில் ஒவ்வொரு முறையும் ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது நான் வந்து நடனம் ஆடாமல் இருந்ததே இல்லை. ஓகே, எந்த இடம் சார்? வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ, உன்னாலே பல ஞாபகம். அது வரைக்கும் கூட நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் என் முன்னே திண்டு டக்கு டக்கு திண்டு திண்டு டக்கு டக் பின்ன அந்த ரிதம் வந்துகிட்டே இருக்கு. கவனிச்சிங்களா நீங்கள்? முதல் ரிதம் ஒரு மாதிரி ஆரம்பிக்கும். இந்த இடம் வந்தவொடனே திண்டு டக்கு 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 அந்த ரிதம் ஆரம்பிக்கும். டான்ஸ் ஆடாத ஆளே இருக்க முடியாது சார். வெளியில் வேணால் நம்ம நடனம் ஆடாமல் இருப்போமே ஒழிய மனசுக்குள்ளே நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்போம். அந்த ரிதம் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். இடையில கொடுத்துருக்கக்கூடிய அந்த கருவி இசையினுடைய ஒலியெல்லாம் கேட்குறதுக்கு நம்மளை இங்கே ஒரு மாதிரி வானத்தில் பறக்கடிக்கிற மாதிரி வந்து பண்ணியிருப்பார் யுவன் சங்கர் ராஜா சார். ஓகே, கிட்டத்தட்ட அவருமே ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லுவேன். ஏன் சார்? ஆனால் ஏஆர் ரஹ்மான் வெர்சஸ் யுவன் சங்கர் ராஜான்னு ஏன் வரவே இல்லை? ஏன்னா அப்படி ஒரு விஷயம், ஒரு சண்டை வந்து உருவாகவே இல்லையே. கிட்டத்தட்ட ரஹ்மான் சாரனுடைய சாயல் வந்து சவுண்ட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல. அவருடைய அந்த ரெக்கார்டிங், அந்த கம்போசிங் ஸ்டைலு, அதை தான் வந்து யுவன் சங்கர் ராஜா ஃபாலோ பண்ணாங்க. அதனால தான் ஒருவேளை ஏஆர் ரஹ்மான் சார் யுவன் சங்கர் ராஜாங்கிற ஒரு இது பெருசாக அந்த இது வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஏஆர் ரஹ்மான் சார் சாயல் இருந்த மாதிரி தெரியும். ஆனால் யுவன் சாருடைய மெலடி வந்து கொஞ்சம் தனித்துவமாகவும் இருக்கும். ராம் படத்தில் கூட ஒரு பாட்டு கொடுத்துருப்பாரு. அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிதம், பேக்ரவுண்ட் ரிதம்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் சார். ஹரரிராரோ நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து, அந்த பாட்டு பண்ணியிருப்பார். பிரமாதமாக பண்ணியிருப்பார். உண்மையிலேயே அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவருக்கு அதிக பட வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஓகே, சரியாக பயன்படுத்திக்கல. ஆமாம், நம்ம யுவன் சங்கர் ராஜா சாரை சரியாக பயன்படுத்திக்கல. அவருக்கு பட வாய்ப்புகளும் அதிகமாக அமையலை. தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவருக்கு நிறைய கொஞ்சம் இழப்புகள் இருந்திருக்கும். அதனால் கூட அவரால் மேலே வர முடியலையோ அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன் நான். ஆனால் என்னை பொறுத்த அளவில் யுவன் சங்கர் ராஜா சாரும் ஒரு ட்ரெண்ட் செட்டராக தான் நான் பார்க்குறேன் நான். ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்ப நன்றி சார்.